வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி காரடையார் நோன்பு. காரடையார் நோன்புக்கு வெள்ளை அடையும் உப்பு அடையும் எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். வெள்ளை காராமணி எடுத்துருக்கிறேன். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் வெந்நி வச்சுருக்கிறேன். இதில் மூடி போட்டு முதல்ல வேக வச்சுக்குவோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். தண்ணி நல்லா கொதித்தோடனே மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். வெள்ளை அடைக்கு முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம், ரொம்ப கருகிடக்கூடாது. செவக்க வறுத்துக்கலாம். முதல்ல இந்த அளவுக்கு செகக்க வறுத்துக்கலாம். போடும்போது மாவு வெள்ளையாக இருந்தது. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறினோடனே நம்ம சலிச்சுட்டு வந்துடலாம். அரிசி மாவை நல்லா செவக்க வறுத்து சலிச்சாச்சு. இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்தோம், 3/4 டம்ளர் வெல்லம், 2 டம்ளர், இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வந்துடலாம். காராமணி நல்லா வெந்துடுத்து, தண்ணி வடிச்சிட்டு வந்துடலாம். வெல்லமும் கரைஞ்சிருச்சு, வடிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை தண்ணியோட 1 கைப்பிடி காராமணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 கைப்பிடி தேங்காய் பல்லாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்த மாவை ஸ்டவ்வை சிம்மில் போட்டு கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலை. இதுதான் பதம். கொஞ்சம் சூடு ஆறினோடனே வேட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். சின்ன உருண்டையாக உருட்டி இப்படி ஒரு ராமக்காமிக்கு நடுவில் அப்படியே கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி அடை தட்டிட வேண்டியதான். வெள்ளை அடையெல்லாம் தட்டியாச்சு. இப்போ வேட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ உப்பு அடைக்கு அதே 1 டம்ளர் பச்சரிசி மாவு லேசாக சூடு வர அளவில் வறுத்துக்கலாம். மாவு சூடு வர அளவில் வறுத்தாச்சு. இப்போ ஆறினோன்னு சலிச்சிட்டு வந்துடலாம். உப்பு அடைக்கு வறுத்த மாவு சலிச்சிக்கலாம். வெள்ளை அடை நல்ல வெந்து மனம் வந்துடுது. கொஞ்சம் ஆறினோன்னு எடுத்துக்கலாம். உப்பு அடைக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி, 1 கைப்பிடி தேங்காய் பல்பல்லாம் இருக்கிறது, 1 கைப்பிடி காராமணி போட்டு கொதிச்சோடனே வறுத்து வச்ச மாவை கிண்ட வேண்டிதான். பிஞ்சு உப்பு போட்டுக்கணும். 2 டம்ளர் தண்ணி, தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்குனது, காராமணி, காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி கொதித்தோடனே வறுத்த மாவை கொட்டி கிளற வேண்டியதான். தண்ணி கொதிக்குது. வறுத்த மாவை போட்டு கிண்டிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் போட்டு கிண்டிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது மணமாக இருக்கும். மாவை கிண்டியாச்சு. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போது சூடு ஆறினோன்னு அடை தட்டி வேட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். வெள்ளை அடை மாதிரியே உப்பு அடையும் தட்டியாச்சு. வேட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை அடையும் உப்பு அடையும் ரெடி ஆகிடுச்சு. அனைவருக்கும் காரடையார் நோன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.